कर्तव्य को भी समझने के लिए நம்முடைய கடமைகளையும் புரிந்து கொண்டு कुछ वचनों को हम ध्यान करेंगे। சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம்। जरूर हम विश्वास से अपने काम को शुरू करते हैं உண்மையிலேயே நம்முடைய வேலைகளை விசுவாசத்தினாலே ஆரம்பிக்கிறோம் और हम प्रभु में मजबूत भी होते हैं। தேவனிலே திடப்பட்டு விடுகிறோம்। हमें एक अच्छा वातावरण मिलता है நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகிறது। और बड़े-बड़े कामों को देखते हैं। பெரிய பெரிய கிரியைகளை காண்கிறோம்। इसके बाद भी இப்படி இருந்த பின்பும் கூட कुछ बातें हमारे जीवन में हमारा नेव को अर्थात विश्वास से हिला देता है। சில காரியங்கள் நம்முடைய அடிப்படை அந்த விசுவாசம் இருக்கிறதே அந்த அஸ்திவாரத்தையும் அசைத்து விடுகின்றன। कई बार लोगों के जीवन में उनका नेव हिलने की जगह पर चले आते हैं। அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அவருடைய அஸ்திவாரம் இருக்கிறதே அது அசைக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறது। कितने बड़े विश्वास सेवक भी क्यों न हो, எவ்வளவு பெரிய ஊழியனாய் இருந்தாலும் சரி, कितने बड़े परमेश्वर के साथ संगति रखने वाला भी क्यों न हो, எவ்வளவாய் தேவனோடு நெருங்கி இருக்கிறவர்களாகவும் சரி, कितने बड़े परमेश्वर के कामों को देखा हुआ व्यक्ति भी क्यों न हो, அல்லது தேவனுடைய கிரியைகளை தன் மூலமாய் நடைபெற கண்டவராய் இருந்தாலும் சரி, कुछ बातों को जब देखता है, ऐसी बातों को देखता है कि उसका नेव हिलने लगता है। சில அப்படிப்பட்ட காரியங்களை காணும் பொழுது அனுபவிக்கும் பொழுது அது அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அஸ்திவாரத்தை அசைக்கிறது। उसमें से एक कारण है जब विलंब होता है, बातें जितना समय में होना नहीं होता उसका विश्वास हिलने लगता है। அந்த காரணங்களிலே ஒரு காரணம் காரியங்கள் நடைபெறக்கூடிய நேரத்திலே நடைபெறாமல் தாமதமாகி கொண்டிருக்கும் பொழுது அந்த விசுவாசமாகிய அஸ்திவாரம் அசைவு பெறுகிறது। Delay has got a power to shake your foundation. ये विलंब होने की बातें आपकी नींव की बातों को हिलाने की ताकत रखती है। Then the second thing, the demand, जो demand है वो हमारे नेव को हिला सकता है। இரண்டாவது டிமாண்ட் என்று சொல்லலாம்। அந்த டிமாண்ட் இருக்கிறதே அந்த தேவை அவைகள் நம்முடைய அஸ்திவாரத்தை அசைக்கின்றன। Disobedience can shake our foundation. மூன்றாவது டிஸ்ஒபீடியன்ஸ் கீழ்ப்படியாமை உங்களுடைய அஸ்திவாரத்தை அசைக்க கூடும்। मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा। என் காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள்। डिले अर्थात विलंब हमारे नेव को हिलाने की ताकत रखता है। டிலே அல்லது தாமதம் அது நம்முடைய அஸ்திவாரத்தை அசைக்க கூடும்। डिमांड अर्थात मांग जो है हमारे नेव को हिलाने की ताकत रखता है। இரண்டாவது டிமாண்ட் அல்லது தேவை இவை நம்முடைய அஸ்திவாரத்தை அசைக்க வல்லமை பெற்றவை। और तीसरा डिसोबीडियंस अर्थात आज्ञाकारी नहीं रहना हमारी बातों को हिलाने की ताकत रखता है। மூன்றாவது டிஸ்ஒபீடியன்ஸ் கீழ்ப்படியாமை இவை நம்முடைய அஸ்திவாரத்தை அசைக்க வல்லமை பெற்றவைகள்। जैसा मैंने कहा था, நான் சொன்னது போலவே बड़े बड़े सेवकों को भी हिलाने की ताकत रखता है। பெரிய பெரிய ஊழியர்களையும் கூட அசைக்க வல்லமை பெற்றவை। इन तीनों बातों को हम 11 अध्याय गिनती की किताब में से देखने जा रहे हैं। இந்த மூன்று காரியங்களையும் என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம்। 11 अध्याय को घर में जाके इस आराधना के बाद खाने के पहले पढ़ लीजिएगा। நீங்கள் இந்த 11வது அதிகாரத்தை இந்த ஆராதனைக்கு பின்பு சாப்பிடுவதற்கு முன்பதாக வாசித்து விடுங்கள்। गिनती की किताब 11वां अध्याय में मूसा के जीवन में से कुछ बातों को मैं आपके सामने लाने के लिए चाहता हूं। என்னாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து மோசேயின் வாழ்விலிருந்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்। आप सब कोई अच्छी तरह से जानते हैं मूसा का परिवार एक विश्वास से भरी हुई परिवार रहा। நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த மோசேயினுடைய குடும்பம் முழுவதும் விசுவாசிகள் அல்லது விசுவாசத்தால் நிரம்பிய குடும்பம்। उसकी मां क्यों न हो, उसके बाप क्यों न हो, उस वक्त में भी विश्वास करने के लिए तैयार थे जब कानून उनके विरोध में था। மோசேயின் தாயாயிருக்கட்டும் தகப்பனாயிருக்கட்டும் சட்டம் விரோதமாய் எழும்பின அந்த காலகட்டத்திலேயும் விசுவாசித்து வந்தார்கள்। पैदा होने वाले मेल बच्चे को, इसका मतलब बच्चे जो लड़का है उसको खत्म करना है या नदी में फेंकना है करके उनको आज्ञा दिया गया था। சட்டம் அல்லது கட்டளை என்ன பிறந்திருந்தது, பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொலை செய்து போட வேண்டும் அல்லது நதியிலே தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி கட்டளை। लेकिन ये दोनों प्राणी विश्वास करते थे हमारे हाथ में दी हुई बात जो है कुछ मकसद के साथ दिया हुआ है। ஆனால் இந்த ரெண்டு பேரும் பெற்றோர்
எங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட காரியம் இருக்கிறதே அது ஒரு பயங்கரமான ஒரு லாபத்துக்குரிய நன்மைக்குரிய காரியமாயிருக்கலாம். राजा के आज्ञा के लिए वे डरे नहीं थे. அவர்கள் ராஜாவின் கட்டளைகளுக்கு பயப்படாமல் போனார்கள். उसको याद करने के लिए हम उस वचन को पढ़ेंगे. அதை நினைவு கூற அந்த வசனத்தை வாசித்து விடலாம். इब्रानियों का 11 अध्याय 23 पद को पढ़ेंगे. எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். और आप इसको जानते हैं तो भी याद करने के लिए मैं पढ़ने के लिए चाहता हूं. நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் ஞாபகத்துக்கு கொண்டு வர வாசிக்க விரும்புகிறேன். वहां पर लिखा है विश्वास ही से मूसा के माता और पिता ने उसको उत्पन्न होने के बाद 3 महीने तक छिपा रखा. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கும் பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். इस कारण विश्वास के कारण में राजा के आज्ञा से नहीं डरे. விசுவாசத்தினாலேயே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. न केवल उसके माता पिता विश्वासी थे, அவர்களுடைய பெற்றோர் மாத்திரம் விசுவாசிகளாக இருந்தார்கள் उस என்றல்ல, खतरा के अवस्था में विश्वास करने के लिए ताकत रखे थे. அந்த சூழ்நிலையிலும் கூட விசுவாசிக்க அவர்கள் வல்லமை பெற்றிருந்தவர்களும் மாத்திரமல்ல, मूसा का भाई ஆரோன் भी विश्वासी था. மோசேயினுடைய சகோதரனாகிய ஆரோனும் விசுவாசியாய் இருந்தான். मूसा की बहन मिरियम भी विश्वासी नहीं रही. மோசேயினுடைய சகோதரி மிரியாம் இருக்கிறாளே அவளும் விசுவாசியாய் இருந்தாள். इसलिए बस जब मूसा को नदी में रखा गया था, ஆகையினாலே அந்த மோசேயை நதியிலே போட்ட பின்பு उस सरकंडे का टोकरी में रखे उसको देखने के लिए वो मिरियम तैयार थे. அந்த நாள் பட்டியிலே அந்த மோசேயை அங்கே வைக்க பொழுது நாம் பார்க்கிறோம், அங்கே மீரியாமும் ஆயத்தமாயிருக்கிறாள். जब 83 बरस का रहा हारून, उसके कानों में परमेश्वर ने कहा तुम्हारा भाई आ रहा, जाके उससे मुलाकात करो. वो विश्वास के साथ जा रहा है. அங்கே பார்க்கிறோம் 83 வயதுடைய அந்த ஆரோனும் கூட அவனுடைய சகோதரன் வருகிறான், போய் சந்தி என்ற வேளையிலும் அந்த நேரத்திலும் அவன் விசுவாசத்தோடு கூட போகிறான். 40 साल हो गया मूसा देश छोड़ के भाग के. இப்பொழுது தேசத்தை விட்டு ஓடின பின்பு 40 ஆண்டுகள் ஆயிற்று மோசேக்கு. लेकिन जब हारून से परमेश्वर ने कहा तुम्हारा भाई आ रहा, जाके मुलाकात करो. ஆனால் ஆரோனிடத்தில் தேவன் சொன்னார், உன்னுடைய தம்பி வருகிறான், நீ போய் சந்தி என்று சொன்னபோது, इसी को हम निर्गमन में पढ़ते हैं. இதைத்தான் நாம் யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம். इसका मतलब मूसा का बैकग्राउंड में माँ बाप भाई बहन सब अच्छे पक्के विश्वासी रहे. இதனுடைய அர்த்தம் என்ன? மோசேயினுடைய பின்னணி காரியத்தை பார்த்தால் அவனுடைய தாய் தந்தை அவனுடைய அண்ணன் அவனுடைய தமக்கை எல்லாருமே விசுவாசிகளாய் இருந்தார்கள். उसका सारे जीवन उस प्रकार का वातावरण में शुरू होता है. எந்த வாழ்க்கை இருக்கிறதே இவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆரம்பிக்கிறது. फिर बाद में उसके जीवन में भी विश्वास बहुत बड़ा काम कर रहा है. அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசம் ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கிறது. मैं सारी कहानी को बतलाने के लिए नहीं चाह रहा. நான் எல்லா கதையும் இங்கே சொல்ல வராமல், लेकिन मैं ये कहने के लिए चाहता हूँ विश्वास में वो मजबूत रहा करके मैं आपको दिखाने के लिए चाहता हूँ. ஆனால் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், அவன் விசுவாசத்திலே உறுதியாயிருந்தவன். इसलिए इब्रानियों के 11 अध्याय का 24वां पद इस प्रकार शुरू होता है. ஆகையினால எபிரேயர் 11வது அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. विश्वासी से, விசுவாசத்தினாலே. वहां विश्वास से मूसा काम कर रहा है. அந்த விசுவாசம் மோசேயிலே கிரியை செய்கிறது. 24 पद में भी पाते हैं 24லையும் வாசிக்கிறோம். और आगे चल के अगर 27 पद को पढ़िएगा, தொடர்ந்து நீங்கள் 27ஆம் வசனத்தை வாசித்தாலும், विश्वास से விசுவாசத்தினாலே अब वो राजा के क्रोध से नहीं डरगा. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் இருந்தான். फिर 28 पद में पढ़ते हैं विश्वासी से, திரும்ப 28ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, और 29वां पद में पढ़ते हैं विश्वासी से. 29வது வசனத்திலே விசுவாசத்தினாலே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लगातार अपना जीवन में विश्वास को अभ्यास करने का आदत बन गया है मूसा के जीवन में. இந்த மோசேயின் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக விசுவாசத்திலே பயிற்சி பெறுவதற்கு பழக்கம் உடையவனாயிருந்தான். अपने काम करने के लिए विश्वास को इस्तेमाल करता है. எந்த வேலை செய்தாலுமே விசுவாசத்தையே பயன்படுத்தினான். यहां तक उसका विश्वास था जब प्रभु ने कहा अपना हाथ बढ़ाओ, लाल समुद्र को 2 टुकड़े
खोखला कर दो, वो हाथ बढ़ाता है विश्वास से। அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின் காரியத்தை பாருங்கள். தேவன் இவ்வளவுதான் சொன்னார், உன்னுடைய கரத்தை நீட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக. அவனுக்குள்ளே விசுவாசம் சந்தேகப்படாமல் கரத்தை நீட்ட வைத்தது, அவ்வளவுதான் கிரியை உண்டாயிற்று. यहाँ तक की कहानी को आप सबको अच्छी तरह से जानते हैं, इसलिए मैं विस्तारण रूप में नहीं बतलाने के लिए जा रहा हूं। இதுவரைக்கும் உள்ள நல்ல இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதுனாலே நான் விஸ்தாரமாய் பேச வரவில்லை. एक विश्वास का परिवार में पालन पोषण किया गया, ஒரு விசுவாச குடும்பத்திலே வளர்த்து போஷிக்கப்பட்டவன், विश्वास को अपने काम में इस्तेमाल करने के चलते परमेश्वर के हाथ का ये एक डंडा बन गया। விசுவாசத்தை கிரியில நடப்பிக்க வந்தவனாய் இருந்ததனாலே தேவ கரத்திலேயே ஒரு கோலாய் மாறி போனவன். लेकिन आगे चल के ஆனால் தொடர்ந்து பின் காலகட்டத்திலே उसके मन में इन प्रकार के विचारों के लिए जगह होने का पूरा संभावना है। அவனுடைய எண்ணங்களிலே இந்த காரியங்கள் வருவதற்கு முழு வாய்ப்பும் உண்டாயிருந்தது. अगर आप गिनती की किताब 11वां अध्याय को पढ़िएगा, ஒருவேளை நீங்கள் என்னாகமம் 11வது அதிகாரத்தை வாசித்தால் वहां उसका विश्वास कितना हिल रहा उसको देख सकते हैं। அவனுடைய விசுவாசம் எவ்வளவாய் அசைகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். गिनती के 11वां अध्याय में उसकी स्टेटमेंट को देखिएगा, आप विश्वास नहीं करिएगा इस प्रकार की बैकग्राउंड से आया हुआ इस व्यक्ति के क्या हुआ है। அந்த என்னாகமம் 11வது அதிகாரத்தினுடைய அந்த பின்னணியத்தை நீங்கள் பார்த்தால், அவனுடைய ஸ்டேட்மென்ட், அவனுடைய வாயின் வார்த்தைகளை பார்த்தால், என்ன இந்த மோசேயா இப்படி பேசுகிறான் என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படக்கூடும். भाई बहन, आपको भी परमेश्वर एक अच्छा परिवार का बैकग्राउंड को दिया होगा। பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு நல்ல விசுவாச பின்னணியை கொடுத்திருக்கலாம். आपका माँ बाप, आपका भाई बहन विश्वास में होते होंगे और आपको एक सुंदर वातावरण मिला होगा ताकि आप विश्वास को अभ्यास कर सकें। உங்களுடைய பெற்றோரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எவர்களும் கூட அதோடு கூட சூழ்நிலையும் எடுத்து பார்த்தால் நல்ல ஒரு விசுவாச சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். और मूसा ने लाल समुद्र को पार करके इतनी बड़ी भीड़ को लगभग 30 लाख लोगों को पार कराया। மோசே என்பவன் சிவந்த சமுத்திரத்தை அவன் கடக்க செய்தான், ஒரு பெரிய கூட்டத்தை, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்களை. उसमें से 6 लाख लोग युद्ध करने लायक पुरुष रहे। அந்த கூட்டத்திலே 6 லட்சம் பேர் யுத்த புருஷராய் இருந்தார்கள். उनने उनको पार करने के समय मूसा सोचता होगा, ஒருவேளை அந்த ஜனங்களை எல்லாம் கடக்க செய்கிற பொழுது மோசே யோசித்திருக்கலாம். मेरी बात को थोड़ा सोचिएगा। என் காரியங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். मूसा सारी विद्या में पढ़ाई पाने के वजह से, மோசே என்பவன் எல்லா கல்வியிலையும் தேறினவனாய் இருந்ததினாலே ज्योग्राफी को भी अच्छी तरह से जानता है। அவனுக்கு ஜாகிரபியும் நன்றாய் தெரியும். मिस्र में से कानान पहुंचना केवल 11 दिन का रास्ता। எகிப்திலிருந்து கானான் போக வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே 11 நாட்கள் பிரயாண தூரம், 11 दिन का। 11 நாட்கள் பிடிக்கும். फिलिस्ती देशों में से होके जाने का केवल 11 दिन है। பெலிஸ்திய நாட்டு வழியாய் போனால் அது 11 நாட்கள் பிரயாணமே. लेकिन बाइबल में बतलाती है, ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, परमेश्वर ने उन्हें उस रास्ता से नहीं ले आया। தேவன் அவர்களை அந்த வழியாய் எடுத்து செல்லாமல், जब परमेश्वर ने मूसा का बुलाया था, தேவன் மோசேயை அழைத்தபோது, मेरे लोगों को कानान पहुंचा दो, என்னுடைய ஜனங்களை கானானுக்கு அழைத்து செல், उसने ये मन में ठान लिया होगा। அவன் மனதில் நிர்ணயித்திருந்திருக்கலாம். अरे 11 दिन का यात्रा, என்ன 11 நாள் தானே பிடிக்க போகுது, 11 दिन में लोगों को वहां पहुंचा 11 நாள்ல ஜனங்களை அங்க கொண்டு போயிரலாமே, मेरा मिशन खत्म हो जाएगा, என்னுடைய ஊழியம், என்னுடைய வேலை முடிஞ்சு போகும், मेरा सेवा वहां खत्म हो जाएगा। என்னுடைய ஊழியம் அங்கே முடிவடையும். केवल 11 दिन का ही हमें सेवा करना है। வெறுமனே 11 நாட்கள் தானே நான் செய்ய வேண்டும். उसके बाद फिर उन लोगों को बैठा देंगे, सेटल कर देंगे। அதற்கு பின்பு அவர்கள் எல்லாம் அங்கே இங்கே அமர வச்சிரலாம். इस प्रकार शुरू किया होगा। இப்படி அவன் ஆரம்பித்திருக்கலாம். लेकिन जब परमेश्वर ने देखा लोगों को इतना ताकत नहीं है, ஆனால் தேவன் பார்த்தார், ஜனங்களுக்குள்ளே அவ்வளவு பலன் இல்லை. उस समय उनको थोड़ा घुमा के ले आ रहा है। அப்பொழுது அந்த நேரத்திலே தேவன் அவர்களை கொஞ்சம் சுற்றி அழைத்து கொண்டு வருகிறார். इसके बारे में बाइबल क्या बतलाती है? இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? निर्गमन की किताब में से देखेंगे, யாத்திராகமத்தின் புத்தகத்திலிருந்து பார்க்கலாம். और उस वचन को मैं याद दिलाने के लिए पढ़ रहा हूँ। அந்த வசனத்தை ஞாபகமூட்டவே நான் வாசிக்கிறேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. और उस वचन को देखने के बाद फिर मैं आगे संदेश में आपको ले जाने के लिए चाहता हूँ। அந்த வசனத்தை காண்பித்து கொடுத்து விட்டு திரும்ப நான் பிரசங்கத்துக்குள்ளே வருகிறேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. निर्गमन उसका 13वां अध्याय, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17 पद को पढ़िएगा, 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். 17-18 पद को देखेंगे। 17-18 வசனங்களை பார்க்கலாம். निर्गमन 13 अध्याय का 17 और 18 पद। யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17-18. जब फिरौन ने लोगों को जाने की आज्ञा दी थी,
तब यद्यपि फलिस्तियों के देश में होकर जो मार्ग जाता है वो छोटा था, तो भी परमेश्वर ये सोचकर उनको उस मार्ग से नहीं ले गया कि कहीं ऐसा ना हो कि ऐसा ना हो कि जब ये लोग लड़ाई देखेंगे तब पछाकर पीछे लौट जाएंगे करके परमेश्वर ने शक किया। इसलिए परमेश्वर ने उनको चक्कर खिलाकर लाल समुद्र के जंगल के मार्ग में से ले चला। பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ये रास्ता 40 दिन का है. இந்த பிரயாணம் 40 நாட்கள் பிடிக்கும். शॉर्टकट में 11 दिन का है. ஷார்ட்கட்டா போனா 11 நாளே. लेकिन परमेश्वर उनके लोगों के ऊपर चिंता करते उनको घुमा के ले आ रहा. ஆனால் தேவனோ ஜனங்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் அவர்களை சுற்றி வரவழைக்கிறார். अभी लाल समुद्र का पार करने के बाद मूसा का पता चल रहा है. இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பே மோசேக்கு புரிய வருகிறது. मैंने सोचा 11 दिन में खत्म हो जाएगा, लेकिन ये अभी 40 दिन लगेगा. நான் நினைச்சேன் 11 நாள்ல முடிந்து போகும்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ 40 நாள் பிடிக்குமே. अरे 40 दिन में खत्म हो जाएगा तो ठीक है. சரி 40 நாள்ல முடியட்டுமே பரவாயில்லை. लेकिन रास्ता में खाने के लिए क्या करेंगे? ஆனால் வழியில சாப்பிடுறதுக்கு என்ன செய்வது? कैसा मैं इन लोगों के लिए भोजन के लिए प्रबंध करूंगा? எப்படி இவங்களுக்கு போஜன பதார்த்தத்தை நான் தயார் பண்ணுவேன்? 11 दिन के लिए खाने के लिए मैनेज कर लेते. 11 நாட்களுக்கு சாப்பாடு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிரலாம். क्योंकि घर उखाड़ के ले आ रहे हैं. ஆனால் இப்பொழுது அங்கே இருந்து வீட்ல இருந்து எல்லாம் வந்தாச்சு. कुछ आटा वाटा लेके आएंगे होंगे. ஒருவேளை அங்க இருந்து எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருப்பாங்க. जंगल में कुछ बना के खा लेंगे. ஒருவேளை மாவு எண்ணெய் கொண்டு வந்திருப்பாங்க. சரி இப்ப பிரயாணத்துல கொஞ்சம் சுட்டு சாப்பிடலாம். 40 दिन. ஆனா இப்ப 40 நாள். लेकिन परमेश्वर ने वहां भी कार्य किया है. ஆனால் தேவன் அங்கேயும் கிரியை செய்கிறார். मन्ना का बरसाया. தேவன் வானத்திலிருந்து மன்னாவை வருஷித்தார். उनका बिना बनाए हुए खाना मिल रहा है. சாப்பாடு செய்யப்படாத சாப்பாடு மேல இருந்து வருது. परमेश्वर ने दूतों को रोटी खिलाया करके बाइबल बतलाती है. வேதம் சொல்கிறது தூதர்களினுடைய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று. प्रतिदिन सवेरे सब लोगों को खाने लायक मिल रहा है. ஒவ்வொரு நாளும் காலையில எல்லாருக்கும் போதுமான அளவு மன்னா கிடைக்கிறது. लेकिन अभी रह गया सवाल. ஆனால் இப்பொழுது வருகிறது ஒரு பெரிய கேள்வி. इन लोगों की कुड़कुड़ाने के चलते, ஜனங்கள் முறுமுறுத்ததினாலே, इनको लोगों की रवैया के चलते, அல்லது ஜனங்களுடைய அந்த வேகத்தினாலே 40 दिन में भी पूरा नहीं हो रहा. அது 40 நாளிலேயும் நிறைவேறவில்லை. ये 40 दिन में पूरा नहीं हो रहा. அது 40 நாளிலேயும் நிறைவேறவில்லை. दिन बढ़ते जा रहा, दिन बढ़ते जा रहा, நாளாயிட்டே இருக்குது. अभी बहुत दूर है. இப்போ ரொம்ப தூரம். हम घूम के आ रहे हैं. இப்பொழுது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. जंगल में घूम रहे हैं. அங்கேயே சுத்தி அங்கேயே வந்து நிக்கறாங்க. मरुभूमि में घूम रहे हैं. வனாந்திரத்திலேயே சுத்துறாங்க. The delay makes Moses mad. ये जो विलंब की बातें उन्हें बिल्कुल पगला दे दिया. इसका कारण परमेश्वर नहीं है. இதனுடைய காரணம் தேவன் அல்ல. लोग का कारण है. இது காரணம் முழுவதும் ஜனங்களே. परमेश्वर का ठहराया हुआ 40 दिन था. தேவனால் நியமிக்கப்பட்டது 40 நாட்கள். लेकिन लोगों की बातों के चलते वो लंबी हो रहा. ஆனா ஜனங்களின் காரியத்தின் நிமித்தம் நீட்டப்படுகிறது. अभी delay makes him so mad. இப்பொழுது டிலே இருக்கிறதே அவர்களை பைத்தியத்துக்குள்ளாக்குகிறது. बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. அந்த காரியங்களை கவனியுங்கள். आपके जीवन में, मेरे जीवन में, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே परमेश्वर का दिया हुआ बात जब दी हुई बात पूरी नहीं होती है, தேவனால் கொடுக்கப்பட்ட காரியம் நிறைவேறவில்லையோ, उसका कारण परमेश्वर नहीं होने के बावजूद भी, அதற்கு காரணம் அங்கே தேவன் இல்லாமல் இருந்தாலும் கூட हमारा अंदर एक थकावट चले आता है. நமக்கு உள்ளேயே ஒரு விதமான களைப்பு வருகிறது. जिसको अब्राहम के जीवन में हम देखे थे. இதை நீங்கள் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே பார்க்க முடியுமே. विलंब हो रहा है. அங்கே தாமதம் உண்டாகிறது. विलंब हो रहा है. தாமதம் உண்டாயிற்று. 25 साल का 25 ஆண்டுகள் यूसुफ के जीवन में देखते हैं. யோசேப்பின் வாழ்வை பாருங்கள். 13 साल का 13 ஆண்டுகள் दाऊद के जीवन में देखते हैं. தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். लंबी दिन में, வாங்க लंबे दिन में, ஒரு நீண்ட
தாமதம். होने का समय आ नहीं रहा है। நடக்க வேண்டிய காரியத்துல நேரத்துல நடக்கல. इसी के चलते विश्वास का नींव हिलने के लिए संभव है। இது நிமித்தமாக விசுவாசத்தின் அஸ்திவாரம் அசைய வாய்ப்பு உண்டு. अभी गिनती के 11वां अध्याय को खोलिएगा। இப்போ என்னாகமம் 11வது அதிகாரத்தை திறவுங்கள். वहां पर लोग अभी रो रहे हैं। அங்கே ஜனங்கள் இப்பொழுது அழுது புலம்புறார்கள். उसका कारण वगैरह वहां पर बताया गया, मैं उसके ऊपर ध्यान नहीं दे रहा हूं। அதற்கு காரணம் சொல்லப்பட்டிருந்தாலும் அதை குறித்து நான் இப்பொழுது பேச வரவில்லை. लेकिन तो भी उसको एक दो वचन का पढ़ेंगे ताकि समझ में आ सके। ஆனாலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நமக்கு புரிய வரத்தக்கதாக 4 पद से लेकर पढ़ेंगे। 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். गिनती की किताब 11 अध्याय का 4 पद। என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். फिर जो मिली जुली भीड़ उनके साथ थी वो खामुकता करने लगी और इजरायली भी फिर रोने और कहने लगे कि हमें मांस खाने को कौन देगा। பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? हिंदी अनुवाद बहुत अच्छा है। இந்தி மொழிபெயர்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. उनके बीच में मिली जुली जातियां पाई जाती है। அவர்களுக்குள்ளே பலவிதமான கலந்த ஜனங்கள் இருந்தார்கள். इसका मतलब जो खतना रहित लोग भी पाए जाते हैं। அவருடைய அர்த்தம் என்ன? விருத்த சேதனம் செய்யப்படாத ஜனங்கள். उनका लालच, उनका लालसाएं बढ़ रहा है। அவர்களுக்குள்ளே பேராசைகளும் இச்சைகளும் பெருகுகின்றன. वे चिल्ला रहे, हमको रोटी से काम नहीं चलता है। அவர்கள் சத்தம் போட்டு சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த அப்பங்கள் எல்லாம் போதாது, मांस चाहिए, எங்களுக்கு மாமிசம் வேண்டும், हमको मांस चाहिए, எங்களுக்கு இறைச்சி வேண்டும். हमको उस टेस्ट से हम अपना जी से लड़ रहे हैं। இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த நாவினாலே அல்லது எங்களுடைய காரியத்தினாலே போராடி கொண்டிருக்கிறோம். इनके रोने से वे भी रोने लगे। இவங்க அழுதாங்க பாருங்க, அவங்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ये संसार का नियम है। இது உலக ரீதி. एक जन रोएगा सब कोई रोएगा, ஒருத்தன் அழுதா அடுத்தவனும் அழுது அல்லது எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. दूसरे भी रोने के लिए तुरंत माहिर हो जाए। और औरतों के बीच में तो ये पाया जाता है। மற்றவங்க உடனே அழுத ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு நடக்கிற காரியத்தை பார்த்தா சொல்லவே வேண்டாம். इसलिए उन दिनों में किसी का मृत्यु हो गया, वहां विलाप करने के लिए लोगों को, औरत लोगों को बाड़ा दे के ले आते थे ताकि वो बोल बोल के रोए। ஆகையினாலே அந்த நாட்களில் பழைய காலத்துல யாராவது ஒரு வீட்டுல மரணம் வந்துட்டு சொன்னா பெண்களை வாடகைக்கு அமர்த்துவாங்க. அழுவதற்காக பணத்தை பேசி நீங்க அழன்னு சொல்லி அவங்க அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க, மார்பில் அடிச்சுக்கிட்டு. आके आप ऐसा रोइएगा ताकि सब कोई रो सकें करके उनको पैसा देते थे। அவங்களுக்கு பணம் கொடுக்கும் போதே சொல்லுவாங்க, அப்படி அழணும், நீங்க அழுறதுனால எல்லாரும் அழணும், அப்படி அழணும்னு சொல்லுவாங்க. वो विलाप करने वाली क्या करेंगी? அந்த புலம்புறவங்க என்ன இப்படி புலம்புவாங்க? भाभी को छोड़ के चले गए, बच्चों को छोड़ के चले गए, रोते रोते इनके मुंह के बोली से सब लोग जो रोने के लिए नहीं चाहता तो वो भी रोने लगेगा। அவங்க புலம்பி அழுகிறத பார்த்து ஐயோ போயிட்டியே 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 போயிட்டியேன்னு சொல்லி அவங்க அழுகிற சத்தத்தை கேட்டு மற்றவங்களும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. इसलिए वो उनका लिखा विलम्ब करने वाले, ஆகையினாலே அவங்களுக்கு பேரே புலம்புவங்கறாங்க. लोग बाड़ा पर उसको ला के रखते, வாடகைக்கு பணம் அமர்த்தி வைப்பாங்க. प्रभु के नाम की स्तुति प्रशंसा தேவ हो। நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ मिली जुली लोगों की रोना असली लोगों को रोनाता है। இங்க கலந்திருக்கிற ஜாதி, அந்த ஜாதி அழுதுகிட்டு இருக்குது. உண்மையான ஒரு மனுஷ ஜாதி இருக்கிறது, அவங்களையும் அழுகைக்குள்ளாய் நடத்திட்டு इनका प्रभाव उनके ऊपर पड़ना था, இவர்களுக்குள்ளே நல்ல தாக்கம் இவங்களுக்கு வந்திருக்கணும். लेकिन उनका प्रभाव इनके ऊपर पड़ रहा है। ஆனா இவங்களுக்குள்ள அந்த தாக்கம் இருக்கிறது இந்த ஜாதிக்குள் வந்தது. भाई बहन, इसमें हमें होशियार रहना है, हमें होशियार रहना। நாம் எச்சரிக்கையாய் வரும் காலத்துல இருக்க வேண்டும். हमें क्या प्रभावित करता है इसके ऊपर हमें होशियार रहना है। நம்மை எந்த தாக்கம் வந்து தாக்குகிறது எதில கவனமாய் இருக்க வேண்டும். You may be influenced by the outside forces any time. आप जो है कभी कभी या हमेशा बाहरी बातों से बिल्कुल प्रभावित हो सकते हैं. इनके बोली को थोड़ा देखिएगा, இவருடைய வார்த்தைகளை கொஞ்சம் अभी கவனியுங்கள். इजरायलियों को बोली को देखिएगा। அப்படியே இஸ்ரவேலுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். 5वां पद को देखिए, 5 और 6। 5 6 वचनங்கள். हमें वो मछलियां स्मरण है जो हमें सुदंत में खाया करने के लिए मिलता था, और खरबूजे, कीरे, कंदरे, प्याज,
लहसुन भी मिलता था, लेकिन अभी कुछ भी नहीं है. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோமே, இங்க ஒண்ணுமே கிடைக்கலையே. मेरा जी घबरा गया. இப்பொழுது எங்களுக்குள்ளே ரொம்ப உயிர் அப்படியே போகிற மாதிரி இருக்கு. मन्ना का छोड़ के कुछ भी नहीं मिल रहा. இங்க என்ன அப்பத்தை தவிர ஒண்ணுமே கிடைக்கல. जबकि मन्ना के बारे में बाइबल बताता है स्वर्गदूतों का रोटी है. ஆனால் அந்த மன்னாவை குறித்து வேதம் சொல்கிறது தேவ தூதனுடைய அப்பம். उससे भी मन उब रहा है. அதுலயும் மனது தாங்கல. Not only the delay but the demand is shaking the foundation. वहां डिले தாமதம் மாத்திரமல்ல, டிமாண்ட் இருக்கிறதே, தேவையும் அவருடைய அஸ்திபாரத்தை அசைக்கிறது. मैं आपको बतलाने के लिए चाहता हूं. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 11 दिन 40 दिन हुआ. 11 நாட்கள் 40 நாட்கள் ஆயிற்று. 40 दिन अभी लंबी की जा रही है. இப்பொழுது 40 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. आपको मालूम है 40 साल हो गया था. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி 40 ஆண்டுகளாய் மாறிற்று. लेकिन अभी 40वां साल नहीं हुआ है. ஆனால் இப்பொழுது அந்த 40 ஆண்டுகளும் பூரடையவில்லை. लेकिन विलंब हो रहा है. ஆனால் இங்கே தாமதமாகிறது. जंगल में घूम घूम के आना पड़ रहा है. காட்டுக்குள்ள சுத்தி சுத்தியே வந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. बीच में इन लोगों के चलते मार मिल रहा है. இடையில இவர்கள் நிமித்தமாக அடிக்கு மேல அடி விழுகிறது. परमेश्वर ने कानून को लिख कर दे दिया था, वो भी विलंब हो रहा है. தேவன் சட்டதிட்டங்களை எல்லாம் எழுதி கொடுத்திருந்தாலும் தாமதமாகிறது. अभी डिले एंड डिमांड. இப்பொழுது டிலேயும் டிமாண்டும் இருக்கிறது. मूसा को किस जगह में ले आ रहा, यहीं पर मैं कुछ बात को आपको दिखाने के लिए चाहता हूं. மோசேயை எந்த இடத்துக்கு கொண்டு வருகிறது, இங்கே தான் சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். और वहां पर 10वां पद से लेकर पढ़िएगा. அங்கே 10வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். गिनती की किताब 11 अध्याय का 10वां पद से लेकर. என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. मूसा ने सब घरानों के आदमियों को अपने अपने डेरे के द्वार पर रोते सुना. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடாரங்களில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். हिंदी अनुवाद और सुंदर है. यहाँ இங்கே இந்தி மொழிபெயர்ப்பு மிகவும் அருமையா இருக்கிறது. இங்கே यहाँ औरत लोग रोने के द्वारा आदमी लोग भी रोने लगा. இங்கே பெண்கள் அழுகிறதுக்கு பதிலாக புருஷர்கள் எல்லாம் அழுதுட்டு கிடக்குறாங்க. याद रखिएगा. நல்லா கவனிங்க. मेरी बहन लोग, आपके पास ताकत है சகோதரிமார்களே, உங்களிடத்துல சக்தி இருக்கிறது. टीयर बम डालने के लिए. அதாவது கண்ணீர் புகை குண்ட வீசுறதுக்கு. जब टीयर बम डालते हैं आदमी भी पिघल जाता है. கண்ணீர் குண்ட வீசிட்டீங்கன்னு சொன்னா हिंदी अनुवाद, மனுஷனும் உருகிடுவான். हिंदी अनुवाद में है आदमी भी रोने लगे. இந்தி மொழிபெயர்ப்புல பாத்தீங்க சொன்னா அதுல ஆண்களும் அழுதார்கள். अपने तंबू के सामने खड़ा होकर रो रहा है. தங்களுடைய வீட்டுகளுக்கு கூடாரத்துக்கு முன்பதாக நின்று ஆண்கள் அழுதார்கள். मूसा उब गया. மோசே அதிலேயே தோய்ந்து போனான். क्योंकि अभी परमेश्वर भी गुस्सा है. அது நிமித்தம் ஏன்னா தேவனும் இப்ப கோபமா இருக்கிறாரு. लोग भी गुस्सा करते हैं. ஜனங்களும் கோபப்படுத்துறாங்க மோசேயை. ध्यान से सुनिए. கேளும் கேளும். God also is so angry. परमेश्वर भी खुद गुस्सा कर रहा है. People are also very desperate. और लोगों को देखा जाए वे भी इस प्रकार की रोने की हालत में पड़े हुए हैं. Delay and demand brought them to a desperate place. डिले डिमांड उनको डेस्परेट की तरीकाओं में ले आया. Desperation कब आता है? இந்த डेस्परेशन வருகிறது எப்போது? When there is a delay. जब डिले होता. When the demand. या डिमांड आता. These things are pulling people. और ये सारी दोनों जब लोगों को भरती है. एक desperate अर्थात एकदम निराशे की जगह पर ले आता. அந்த डेस्परेट அதோட அர்த்தம் ஒரு சோர்வு. அந்த காரியம் ஜனங்களுக்குள்ளே அப்படியே வந்து மூழ்கடிக்கிறது. अभी मूसा का स्टेटमेंट देखिए. இப்போ மோசேயினுடைய வாக்கியத்தை பாருங்கள். मूसा का हालत को देखिए. மோசேயின் நிலையை பாருங்கள். मैं 11 पद से पढ़ रहा हूं. நான் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். गिनती की किताब 11 अध्याय के 11 पद से लेकर. என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 11வது तब வசனத்திலிருந்து. मूसा ने यहोवा से कहा, तू अपने दास से ये बुरा व्यवहार क्यों करता है? और क्या कारण है कि मैंने तेरी दृष्टि में अनुग्रह नहीं पाया कि तूने इस सब लोगों को बार मुझ पर डाला है? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால்
உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணதென்ன, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன. 12वां पद में 12ஆம் வசனத்துல क्या ये सब लोगों मेरे ही कोख में पड़े थे, क्या मैंने ही उनको उत्पन्न किया? क्या मुझसे कहते हैं कि दूध पीते बालक को अपनी गोद में उठा के पिता फिरता है, वैसे ही मैं इन लोगों को अपनी गोद उठा के उस देश में ले जाऊं जिसके देने के शपथ तूने इन पूर्वजों से की थी. இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகன் தன் பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடு சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. 13वां पद में देखिएगा, 13ஆம் வசனத்துல பாருங்க, इन सबों को मांस खिलाने के लिए मैं कहां जाऊं, मेरे पास क्या है? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. 14 पद में कहता है 14ஆம் வசனத்துல சொல்லுவான், हमसे नहीं होगा, अकेले नहीं होगा. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. 15वां पद को देखिएगा, 15ஆம் வசனத்தை பாருங்க, हे प्रभु मुझे मार डाल, ஆண்டவரே என்னை கொண்டு போடும், मेरे प्राण को ले ले, என்னுடைய உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும். विश्वास का परिवार से आया, விசுவாச குடும்பத்திலிருந்து வந்தவன், विश्वास से काम ने काम को किया, விசுவாசத்தினாலேயே கிரியை நடப்பித்தவன், विश्वास से बड़े बड़े चमत्कार को देखा, விசுவாசத்திலே பெரிய அற்புதங்களை கண்டவன். लेकिन अभी उस स्थिति में आया है, ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற நிலைமை பாருங்கள், नहीं संभाला जा रहा, என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, मुझे मार डाल, என்னை கொண்டு போடும். very desperate, மிகவும் சோர்வுக்குள்ளவனாய், बिल्कुल निराश, முழுவதும் சோர்வுற்றவனாய். ऐसे ही तो विलंब हो रहा है, इतना दिन खाना कहाँ खिलाएंगे मुझे मालूम नहीं. அப்படி பார்த்தால் தாமதம் ஆயிட்டே இருக்கிறது. எவ்வளவு நாள் சாப்பாடு போய் போய் இன்னும் எவ்வளவு நாள் சாப்பாடு போடணுமோ. अभी ये उब गए हैं, இப்பொழுதே அவன் அப்படியே மூழ்கி இருந்துட்டு இருக்கிறான். मन्ना से अभी ये उब गए हैं, இப்பொழுதுதான் அந்த அப்பத்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க. और अभी मांस मांग रहे हैं. ஏன்னா இப்போ பாருங்க இறைச்சி मेरे கேட்க पास ஆரம்பிச்சிட்டாங்க. नहीं, क्या इन लोगों को मैंने पैदा किया, இவர்களை நாம் பெற்றனோ, इनकी मांगों को पूरा करने के लिए मेरे पास ताकत नहीं, अकेले ये हो नहीं पाएगा. தேவையை சந்திக்க என்கிட்ட என்ன சக்தி இருக்கிறது? प्रभु के नाम की स्तुति महिमा हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. हम कितना शूरवीर भी हो, हमारे जीवन में इस प्रकार की बातें जब चली आती है, हमारा नेव भी हिल रहा. நாம் எவ்வளவு பலவான்கள் பலசாலியா இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மண்டையில வரும்பொழுது நம்முடைய அஸ்திவாரம் அசையப்படுகிறது. मैं एक घटना को याद करता हूं, आप में से कुछ लोग जानते होंगे, बहुत लोगों को नहीं मालूम, इसलिए उसको मैं बतला रहा हूं. நான் ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். உங்களிலே சிலர் அறிந்து வைத்திருக்கலாம், அநேகருக்கு தெரியாது, ஆகையினால சொல்ல போகிறேன். मैंने इसको अपने किताब में जरूर लिखा है, உண்மையிலேயே இந்த சம்பவத்தை என்னுடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறேன். लेकिन बहुत भाई बहन यहाँ हैं जो अभी तक मेरे किताब को नहीं पढ़े हैं. ஆனால் இங்கே अनेक சகோதர சகோதரிமார்கள் உண்டு என்னுடைய புத்தகத்தை வாசிக்காதவர்கள். उनके चलते मैं इस बात को आपके साथ बांट रहा हूं. அவர்கள் நிமித்தம் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். जरूर मैं 72 में यहाँ पर आया. உண்மையிலேயே நான் 72வது ஆண்டு இங்கே வந்தேன். इस सप्ताह में 21 तारीख को मैं 48 साल को पूरा करूंगा. நான் இந்த வாரத்திலே 21ஆம் தேதி நான் அந்த 48 ஆண்டுகளை முடிப்பேன். 28 साल को पूरा करूंगा. 48 ஆண்டுகளை முடிப்பேன். अकेले चले आया, தனியாய் தன்னந்தனியா வந்தேன். कुछ भी हो परमेश्वर के लिए काम करने का धून रहा. என்னதான் இருந்தாலும் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தேன். मैं बड़ा चढ़ा के नहीं बोलने के लिए चाहता हूँ. நான் கூட்டி குறைச்சு பேச இங்க விரும்பவில்லை. रात भर रोता था, दिन में काम करता था. இரவு முழுவதுமாய் அழுவேன், பகல் முழுவதுமாய் ஊழியம் செய்வேன். डेरियान सोन में जो चर्च है वो उसके गवाही दे सकता. டெய்ரியான் சோன்ல இருக்கிற அந்த ஆலயம் அது எனக்கு சாட்சியிடும். नदी नदी जैसा मैं आंसू बहाता था. நதி நதி போல நான் கண்ணீர் சிந்துவதுண்டு. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैंने एक मन्नत माना था कि अगर खुशी का बपतिस्मा नहीं देंगे तब तक मैं तमिलनाडु नहीं लौटूंगा. நான் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன். என்ன தீர்மானம் என்று சொன்னால் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்காத வரைக்கும் நான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேன். कुछ भी हो जाए मैं जाऊंगा नहीं. என்னதான் நடந்தாலும் போக மாட்டேன். प्रभु के नाम की स्तुति महिमा हो. परमेश्वर ने उस काम को होने दिया. தேவனுக்கு மகிமை. தேவன் அந்த கிரியை நடப்பித்தார். मैं जाके
शादी करके आया। நான் போய் திருமணம் செய்து வந்தேன். रूपा और हम बाय स्टीफन और सैमुएल और 2 बच्चे 6 लोग वहाँ एक घर में रहते थे दाऊद नगर में। தாவூது நகர்னு சொல்லி இடம் இருக்குது. ஸ்டீஃபன் அவங்க சாமுவேல் 2 பிள்ளைங்க அப்படி சொல்லி 6 பேர் அங்கே வசித்து வந்தார்கள். हम लोगों के लिए खाने के लिए नहीं मिलने से भी हम लोग खुश थे। அவர்களுக்கு எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லனாலும் சந்தோஷமா இருப்போம் நாங்க. बहुत खुश रहते थे। ரொம்ப அதிக சந்தோஷமா இருந்தோம். उस समय बबुआ में भी सेवा होता था, डेगरी में भी सेवा होता था, दाऊद नगर में भी सेवा होता था। அந்த நாட்களிலே பபுவாவிலும் ஊழியம் நடந்தது, டெகிரியிலும் ஊழியம் நடந்தது, அங்கே தாவூது நகர்லயும் ஊழிய பகுதி இருந்தது. यहाँ जवानों की मीटिंग लेने के लिए आता था। இங்கே வாலிபர் கூட்டம் நடத்துவதற்காக நான் வந்தேன். इतवार का आराधना के लिए बबुआ चला जाता था। ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பபுவா நான் போக வேண்டும். और शनिचर को वहाँ बाइबल स्टडी भी लेना बबुआ में। அப்படியே சனிக்கிழமை பைபிள் ஸ்டடியும் பபுவால எடுக்க வேண்டும். फिर सोमवार को लौट आता था। திரும்ப திங்கட்கிழமை தான் திரும்பி இங்க வருவேன். और यात्रा करने के लिए ट्रेन में, बस में, फिर छोटी जीप में इस प्रकार यात्रा करना पड़ता था। பிரயாணம் செய்வதற்கு ட்ரெயின்ல, பஸ்ல, சின்ன ஜீப் வண்டி அதுல தான் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கும். नए लोगों के वास्ते मैं थोड़ा सा विस्तार में इसको बतला रहा हूँ। புதியவர்கள் இருப்பதனால கொஞ்சம் விஸ்தாரித்து நான் பேசுகிறேன். शादी होके 1 साल भी नहीं हुई, திருமணமாகி 1 வருஷம் கூட முடியல. एक दिन मैं यहाँ पर डेरियानसोन में आया था क्योंकि हमारा चिट्ठी बहरा डेरियानसोन में चले आता था। ஒரு நாள் நான் டேரியான்சோனுக்கு வந்தேன். ஏனென்றால் எங்களுக்கு வருகிற கடிதங்கள் எல்லாம் டேரியான்சோனுக்கு தான் வரும். जब मैं यहाँ आया, நான் இங்கே வந்தபோது मेरे हाथ में एक टेलीग्राम दिया जाता था क्योंकि उन दिनों में फोन वगैरह नहीं था, टेलीग्राम दिया जाता था। என்னுடைய கரத்திலே ஒரு டெலிகிராம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த நாட்களிலே போன் வசதி இல்ல, அதனால டெலிகிராம் கொடுக்கப்பட்டது. तुम्हारी बहन की मृत्यु हो गई, உன்னுடைய தங்கச்சி மரித்து விட்டாள். जो मुझसे 3 साल छोटी थी, என்னை காட்டிலும் 3 வயது குறைந்தவள், जिसको मैं हाथ पकड़ के स्कूल ले जाता था, யாரை கையை பிடித்துக் கொண்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோனே, जो मुझसे बहुत प्यार करती थी, என்னை அதிகமாய் நேசித்தவள், उसका मृत्यु हो गई। அவள் மரித்தாள். जब मैंने उस टेलीग्राम को पाया, அந்த மரண செய்தி டெலிகிராம்ல பார்த்தபோது, मुझे बाबुआ में आज चर्च चलाना है, எனக்கு பபுவாவில சபை நடத்த வேண்டும். क्योंकि विश्वासी लोग नए नए थे விசுவாசிகள் புதியவர்களாக இருந்தார்கள். और उसके पहले कुछ लोग आके उनको इधर उधर करने के लिए कोशिश करते थे। அதற்கு முன்பு யாரோ சிலர் வந்து அங்க இங்க கலைக்க முயற்சி செஞ்சாங்க. इसलिए मुझे जाना जरूरी है। ஆகையால எனக்கு அங்க எப்படியாவது போகணும். शुक्रवार को वहां पर टेलीग्राम मिल रहा है। இப்போ வெள்ளிக்கிழமை எனக்கு டெலிகிராம் செய்தி. रूपा और अन्य भाई लोग और बच्चे वहां पर दाऊद नगर में हैं। ரூபா இன்னும் மற்ற சகோதர சகோதரிகள் பிள்ளைங்க எல்லாம் தாவூது நகர்ல இருக்காங்க வீட்ல. उस समय गाडविन नाम करके और सपना नाम करके 2 बच्चों को हम रखते थे। காட்வின் சப்னா என்று சொல்லி 2 பிள்ளைகளை நாங்க அந்த வீட்ல வச்சிருந்தோம் அந்த वहां நாட்கள்ல. पर वे लोग थे। मुझे ये जब टेलीग्राम मिला, எனக்கு இந்த டெலிகிராம் தந்தி பார்த்தபோது, मैं प्रेज द लॉर्ड करके अपने जेब में रखने के बाद நான் பிரைஸ் லார்ட் சொல்லிவிட்டு என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள போட்டேன். मैं यात्रा करने लगा। நான் நேராய் பபுவாவுக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பித்தேன். बबुआ मैं गया, அங்கே போனேன். शनिचर इतवार को सेवा किया। சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்தேன். इतवार रात को मैं लौट रहा था एक ट्रक पकड़ के। நான் ஞாயிற்றுக்கிழமை இரவிலே ஒரு ட்ரக்கை பிடித்து நான் திரும்பி வந்து கொண்டிருந்தேன். 3 ट्रक पकड़ के मैं दाऊद नगर में लगभग रात को 12 बजे पहुंचा। நான் 3 ட்ரக்ல பிரயாணம் பண்ணி நான் தாவூது நகர்ல கிட்டத்தட்ட இரவிலே 12 மணிக்கு போய் சேர்ந்தேன். मैं रूपा को दिखाया टेलीग्राम को, நான் ரூபாவுக்கு போய் காண்பித்தேன் அந்த தந்தி செய்தியை. उसको भारी धक्का लगने लगा, பயங்கரமான அதிர்ச்சி அவளுக்கு உண்டாயிற்று. क्योंकि अभी तक घर नहीं लौटे हैं। என்ன இதுவரைக்கும் நீங்க அவன் வீட்டு வரைக்கும் திரும்பவே இல்லை. लेकिन अगर मैं पहले बार लौटूंगी वहां पर मृत्यु के कब्र को लेके लौट रही हूँ। நான் இதுவரைக்கும் வீட்டுக்கே போகாத ஆளு முதலாவது முறை வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இப்ப மரண செய்தியை எடுத்துக்கிட்டு தான் நாங்க வீட்டுக்கு போகணும். इसलिए वो और रो रही है। ஆகையினால ரொம்ப அழ ஆரம்பித்தார்கள் அவர்கள். सब मिलके रो रहे हैं। நாங்க அங்க மற்றவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். मैं परमेश्वर के सम्मुख में रात में लगभग वो से बीच रात में हम लोग परिवार के रूप में चले आए। அந்த நேரத்துல நடு இரவிலே நாங்கள் குடும்பமாக தேவ சமூகத்திலே வந்தோம். क्योंकि मैं वचन बांधा था, ஏனென்றால் நான் ஒரு வாக்கு பண்ணியிருந்தேன். अगर परमेश्वर कहेगा तबे कुछ भी काम करेंगे। தேவன் சொன்னாதான் ஏதாவது நான் செய்ய முடியும். जरूर डिमांड मुझे दबा रहा है। உண்மையிலேயே தேவை என்னை அழுத்துகிறது. मैं अकेला भाई हूँ, நான் தன்னந்தனியா ஒரே பையன் வீட்ல. मेरे माँ बाप के लिए जाके तसल्ली देना मेरा कर्तव्य है। பெற்றோருக்கு போய் ஆறுதல் செய்ய வேண்டியது இந்த ஒரே பையனுடைய கடமை. लेकिन मैं प्रभु की ओर ताक रहा हूँ। ஆனால் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். रात को 2 बजे இரவில 2 மணி இருக்கும். परमेश्वर ने कहा தேவன் சொன்னார் जाओ। போ. मैं तुरंत उठ के अपना पैकेट को देखा, நான் உடனே எழும்பி என்னுடைய பாக்கெட்டை பார்க்கிறேன். पैसा गिनने लगा। அங்கே பணத்தை எண்ணி பார்த்தேன். 65 रुपया है।
65 ரூபாய். दो भाई लोग हैं जो हिंदू परिवार से आए हैं, ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள், இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அங்க दो बच्चे हैं, ரெண்டு பிள்ளைகள் இங்க. इनके खाने पीने के लिए प्रबंध करना है, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். दोनों प्राणी यात्रा करना है. இப்பொழுது நாங்க ரெண்டு பேரும் பிரயாணப்பட்டு लेकिन போகணும். परमेश्वर ने कह दिया जाओ, ஆனால் தேவன் சொல்லிவிட்டார் போ. चलेंगे. போயாச்சு. 65 रुपया भी 45 रुपया में बदल गया, இப்பொழுது 65 ரூபாய் 45 ரூபாயா மாறி இருக்குது. क्योंकि 20 रुपया का भाड़ा लग गया. हम लोग सब आए थे. ஏனென்றால் 20 ரூபாய்க்கு அங்கே வாடகை, அதாவது வாடகை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. पैसा कैसा मिलेगा पता नहीं. பணம் எப்படி கிடைக்கும் தெரியாது. यहाँ पर आ गए, இங்கே வந்தாச்சு. यहाँ पर मणियाडू यहाँ कुछ नहीं आया. இங்கே வந்து பார்த்தா மணி ஆர்டர் எதுவுமே ஒண்ணு வரல. मेरा दिल घबरा रहा. என்னுடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது. परमेश्वर का आवाज को सुनने वाला, தேவனுடைய சத்தத்தை கேட்க बहुत बड़े बड़े चमत्कारों को उन दिनों में मैं देखा था, அநேக அற்புதங்களை அந்த நாள்ல கண்டவன் தான் நான். लेकिन मेरा विश्वास हिल रहा. ஆனா என்னுடைய விசுவாசம் அசைய ஆரம்பித்தது. यहाँ एक पास्टर थे, अभी नजदीक में उनकी मृत्यु हो गई. वो तमिलनाडु के थे, सामुएल करके. இங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். சமீபத்தில் அவர்கள் மரித்து விட்டார்கள். சாமுவேல் என்பவருடைய பெயர். उनके घर में जाके मुंह हाथ धोने के लिए हम गए थे. நாங்கள் அங்கே போய், நான் போய் அவருடைய வீட்டுக்கு போய் கொஞ்சம் கை காலில் கழுவலாம் என்று போனோம். मेरा दिल धक 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 कर रहा. என்னுடைய உள்ளம் அப்படியே தக் தக் என்று அடித்துக் கொண்டிருக்கிறது. परमेश्वर ने कहा जाओ, தேவன் சொன்னார் நீ போகலாம். हाथ में पैसा नहीं है, கையில பணமோ இல்லை. कैसा जाएंगे, எப்படி போவது, कैसा जाएंगे. போவது எப்படி? मैंने थोड़ा सा रूपा को देखा. நான் கொஞ்சம் ரூபாவை நோக்கி பார்த்தேன். रूपा उन दिनों में हाथ में सोना का चूड़ी पहनी थी, அந்த நாட்களில் ரூபாக்கா கையில தங்க வளையல போட்டிருந்தாங்க. और चेन भी पहनी थी. அப்படியே செயினும் போட்டிருந்தாங்க. पहले जितना चेन वगैरह था उसको हम लोग बेच के एक प्रोजेक्टर खरीद के उससे काम करने के लिए शुरू किए थे. முதலாவது செயின்லாம் எல்லாம் வித்துட்டு அதன ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி நாங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். लेकिन अभी सोना का चूड़ी हाथ में है. இப்பொழுது கையில இருக்கிறது அந்த தங்க வளையல். मेरा विश्वास डगमगाने के चलते, என்னுடைய விசுவாசம் தடுமாற்றம் அடைந்ததினாலே, मजबूत आदमी जैसा दिखाई पड़ता था, लेकिन विश्वास जो है अभी हिल रहा. திடமான மனுஷன் போல காட்சி அளித்தாலும் விசுவாசம் அசைய ஆரம்பித்தது. क्योंकि मांग बहुत है. ஏனென்றால் தேவை அதிகம் அங்கே. और परमेश्वर ने भी कह दिया जाओ. தேவனும் சொல்லிவிட்டார் நீ போகலாம். इसलिए मैं धीरे से रूपा से पूछा, நான் மெதுவாய் ரூபாவிடத்துல கேட்டேன். सुनो, கேள், पैसा तो नहीं है, பணம் நம்மகிட்ட இல்ல, लेकिन है. ஆனா இருக்கு. पूछी थी पैसा तो नहीं है, फिर है या क्या कह रहे हैं. அவங்க கேட்டாங்க பணம் இல்ல இருக்கு. இது என்ன புரியலையே. लेकिन सोना के रूप में है, तुम्हारे हाथ में है. ஆனா உன்னுடைய கரத்துல தங்க வடிவமா இருக்கிறது. मैंने जब उससे कहा, वो बोलने लगी मैं यात्रा करने के लिए अपने सोना को नहीं दे सकती हूँ, सेवकाई के लिए दे सकती हूँ, आपका ट्रेन टिकट खरीदने के लिए सोना नहीं दे सकती. நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் தங்கத்தை நான் ஊழியத்துக்குன்னு சொல்லி கொடுக்கலாம், ஆனா அந்த ட்ரெயின் டிக்கெட் பிரயாணத்துக்குன்னு சொல்லி நான் கொடுக்க முடியாது. वो भी आपके परिवार से भेंट करने के लिए मैं परमेश्वर के लिए ये रखी हूँ, मैं नहीं दूंगी. அதுவும் வீட்டில் உள்ளவங்களை போய் சந்திப்பதற்காக நான் இது தேவனுக்காக வச்சிருக்கிறேன், அதை நான் கொடுக்க முடியாது. लेकिन वहां रोकी नहीं है. ஆனால் அங்கே அவர்கள் நின்று விடாமல், अगर परमेश्वर ने आपसे कहा है जाने के लिए, ஒருவேளை தேவன் உங்களிடத்துல சொல்லியிருப்பார் சொன்னா போகலான்னு சொல்லி, हम लोग रेलवे स्टेशन जाएंगे, वहां कोई टिकट के साथ खड़ा होगा. நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், அங்க யாராவது டிக்கெட்டோடு கூட நிப்பான். उसका विश्वास मजबूत था, मेरा विश्वास हिल रहा था. அவர்களுக்குள்ளே உள்ள விசுவாசம் திடமா இருந்தது, என்னுடைய விசுவாசம் அசைந்து கொண்டிருந்தது. आवाज सुनने वाला मैं हूं, लेकिन विश्वास उसका है. சத்தத்தை கேட்கிறவன் நான், ஆனால் விசுவாசம் அவளுடையது. मैंने कहा इस औरत से क्या बातचीत करेंगे. நான் சொன்ன இந்த பொண்ணுட்ட போய் என்னத்தை பேசுறது, क्योंकि सोना का चूड़ी देने के लिए मन नहीं है. ஏன்னா தங்க வளையல கொடுப்பதற்கு ஆயத்தம் இல்ல. ठीक है, तुम्हारी बात माना जाए. சரி நீ சொல்றத நான் கேட்கிறேன். एक रिक्शा का दर आया, ஒரு ரிக்ஷாவை பிடித்தோம், उस पर बैठा दिया उसको, அதுல உட்கார வச்சாச்சு. और एक लड़का तोड़ के आया जिसका नाम नवीन. நவீன் என்று சொல்லி ஒரு பையன் ஓடி வர்றான். अभी पादरी है वो वाराणसी में. இப்ப வாரணாசியில போதகரா இருக்கிறார். जाने के पहले वो किंग्समैन सिस्टर आपसे मुलाकात करने के लिए चाहती है. சொன்னால் நீங்க போக முன்னாடி அந்த கிறிஸ்மன் சிஸ்டர் வந்து உங்களை சந்திக்க விரும்புறாரு அண்ணே. मैंने कहा रात टाइम नहीं है, अभी ट्रेन चल छूट जाएगी. நான் சொன்னேன் அங்க ட்ரெயின் போயிரும், இப்ப எனக்கு நேரம் இல்ல. रेलवे स्टेशन यहाँ है, ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருக்குது, वे लोग वहाँ है, அவங்க இருக்கிறது அங்க இருக்கிறாங்க. वे लोग पाली रोड में है, அவங்க இருக்கிறது பாலி ரோட்ல, हम लोग नीलकोटी में है. நான் நீல்கோட்டில இருக்கிறோம். हम यहाँ स्टेशन जाना नजदीक है. எனக்கு இங்க இருந்து ஸ்டேஷன் போவது பக்கம். टाइम
नहीं है। டைம் இல்ல लेकिन उस लड़का ने जबरदस्ती किया, அந்த பையன் வற்புறுத்தினா, इसलिए मुझे रास्ता छोड़ के पाली रोड जाना पड़ा। ஆகையினால எனக்கு அந்த வழியெல்லாம் விட்டு திரும்ப பாலி ரோடுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. मेरा विश्वास काम में नहीं आ रहा, என்னுடைய விசுவாசம் அங்கு செயல்ல வரவில்லை. हमारे लिए टिकट कर दी कि कौन स्टेशन में खड़ा रहेगा मुझे मालूम नहीं। எனக்காக டிக்கெட் வாங்கி என்ன யாராவது ஒரு ஆளு ஸ்டேஷன்ல நிப்பானா? मैं सच कह रहा हूं, मेरा विश्वास हिल रहा है। உண்மையிலே சொல்கிறேன், என்னுடைய விசுவாசம் அசைந்தது. इन लोगों को भी कुछ पैसा देना है இவங்களுக்கும் சில பணத்தை கொடுக்கணும்னா, और रास्ता के लिए हमें चाहिए। பிரயாணத்திற்கு வண்டி வேணும். जब जाके उस सिस्टर का दरवाजा खटखटाया, நான் வீட்டுக்கு போய் இந்த சிஸ்டருடைய கதவை தட்டினோம். वो खोल के बोलने लगी, திறந்த உடனே சொன்னாங்க, आ गई। வந்துட்டீங்க, भीतर जाके உள்ள வாங்க. लिफाफा ले आई, கவர் எடுத்துட்டு வந்தாங்க. बोले रात को 1 बजे परमेश्वर ने मुझे जगाया। இரவிலே 1 மணிக்கு தேவன் என்னை எழுப்பி இருந்தார். इन दोनों को जाने आने के लिए, उड़ान में जाने के लिए, फ्लाइट में जाने के लिए पैसा देना। உங்க ரெண்டு பேருக்கும் ஆகாய விமானத்தின் மூலமாய் போவதற்கும் வருவதற்கும் பணம் நீ கொடுக்கணும்னு சொல்லி பேசினார். उन दिनों में फ्लाइट में जाना आसान नहीं रहा, அந்த நாட்களிலே ஃளைட்ல பிரயாணிப்பது கடினமான காரியம். बहुत पैसा लगेगा, பணம் ரொம்ப பிடிக்கும். आजकल के जैसा नहीं रहा। இன்றைய நாட்களை போல அல்ல. लेकिन परमेश्वर ने उन दिनों में 75 में परमेश्वर ने प्रबंध करके हमारे हाथ में जब धरा, मैं लेने के लिए तैयार नहीं रहा। அந்த நேரத்திலே தேவன் இப்படியாய் ஆயத்தம் பண்ணி என்னுடைய கரத்துல வந்த பொழுது நான் அதை ஆயத்தப்படுத்த எடுக்க ஆயத்தமா இல்லை. मैंने उस सिस्टर से कहा, அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னேன், मैं जाऊंगा, मैं बहन को देख नहीं पाऊंगा, நான் போவேன், அங்கே என்னுடைய சகோதரியை பார்க்க முடியாது. इसके लिए आप इसको सेवकाई के लिए दीजिएगा, सेवकाई के लिए इस्तेमाल करेंगे। ஆகையினாலே நீங்கள் இந்த பணத்தை ஊழியத்துக்கு தாருங்கள், நான் ஊழியத்திலே பயன்படுத்துவேன். आप विश्वास नहीं करें उससे मैं मतलब नहीं, लेकिन मैंने कहा इसके द्वारा क्रूसेड्स चलाएंगे। நான் சொன்னேன், நீங்கள் என்னை நம்பினாலும் நம்பாட்டினாலும் நான் சொன்னேன், இந்த பணத்தை எனக்கு தாங்க, இதன் மூலமா நான் குருசேட் நடத்துறேன்னு சொன்னேன். लेकिन मैं यात्रा के लिए इस्तेमाल नहीं करूंगा। ஆனா நான் பிரயாணத்துக்கு அதை நான் பயன்படுத்த மாட்டேன். लेकिन उस बहन कहने लगी, ஆனால் சகோதரி சொன்னாங்க, प्रभु ने मुझे यात्रा के लिए देने के लिए कहा, தேவன் எனக்கு இந்த பணத்தை சொல்லி பிரயாண செலவுக்கு கொடுன்னு சொன்னார். इसलिए मैं दे रहा हूं, आपको लेना होगा। ஆகையால் நான் கொடுக்கிறேன், நீங்கள் எடுக்க வேண்டும். आप कुछ भी करिएगा। நீங்கள் என்னவும் செய்யுங்கள். मैं आंसुओं के साथ उसको हाथ में लिया। நான் கண்ணீரோடு கூட அந்த பணத்தை கையிலே வாங்கினேன். मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன், जितना बड़े काम को देखने के बावजूद भी जब डिमांड हमें जबरदस्त करके दबाता है, हमारा नेव हिलने लगता है। எவ்வளவுதான் பெரிய பெரிய கிரியைகளை தேவனுக்காக செய்தாலும் தேவை டிமாண்ட் ஒன்று நம்மை அழுத்தும் பொழுது நம்முடைய விசுவாசம் அசைகிறது. यहाँ मूसा ने लाल समुद्र को 2 भाग देखा, இங்கே மோசே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாகிறதை கண்டான். अमलेकियों के ऊपर विजय पाते हुए प्रार्थना का ताकत को देखा, அமலேக்கியர் மேலே வெற்றி பெற்ற அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை அவன் கண்டவன். 30 लाख लोगों को मन्ना बरसाते हुए देखा, 30 லட்சம் பேருக்கு மேலே இருந்து மன்னா பொழியப்படுகிறதை பார்த்தவன். लेकिन अभी कह रहा, ஆனா இப்ப சொல்லுகிறான், क्या मैंने इन लोगों को पैदा किया, இவர்களை நானா பெற்றேன், इन लोगों को क्यों मेरे ऊपर लाद के रखा, ஏன் இவங்களை என் மேல கொண்டு பாரப்படுத்துறீரு, ये लोग मंस मांग रहे, कहां जाएंगे, இவர்கள் இறைச்சியை கேட்கிறார்கள், நான் எங்கே போவேன், मुझे मार डाल, मुझे मार डाल, என்னை கொண்டு போடும் ஆண்டவரே. जीने के लिए तैयार नहीं, நான் வாழ ஆயத்தமா இல்ல, मैं जीवन में उब गया हूं। நான் வாழ்க்கையிலேயே முடிந்து போகிறேன். आप भी गुस्सा करते हैं, நீரும் கோபப்படுறீரு, लोग भी मुझसे गुस्सा करते हैं, ஜனங்களும் என்னை பார்த்து கோபப்படுறாங்க. मैं अकेला हूं, நான் தனியா இருக்கிறேன். प्रभु कहता है, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், उस अध्याय के घर में जाके पढ़िएगा एक और बार। அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் இன்னொரு முறை வாசித்து பாருங்கள். मैं प्रबंध कर रहा हूं, நான் ஏற்பாடு செய்கிறேன், मैं प्रबंध कर रहा हूं, நான் தருகிறேன். और इसके अलावा அதையும் தவிர तुम्हारे ऊपर का आत्मा का 70 लोगों के ऊपर नहीं डालूंगा। உன் மேல இருக்கிற ஆவியை 70 பேருக்கு மேல நான் வைக்கிறேன். If this is your problem, I will solve it, man. अगर यही तुम्हारी समस्या है, मैं उसको हल निकालूंगा. मैं लोगों को देने जा रहा हूं, நான் ஜனங்களை தருகிறேன், உனக்கு मांस देने जा रहा हूं, இறைச்சியை தருகிறேன். 70 लोगों का अलग करके पवित्र करो, 70 பேரை தனிப்படுத்தி பரிசுத்தப்படுத்து. उनको मैं अभिषेक दूंगा, அவர்களை நான் वो அபிஷேகிப்பேன். तुम्हारे साथ संभालेंगे, அவர்கள் உன்னுடைய வேலையை செய்வார்கள். और तुम्हारे लिए मैं लोगों को लिए मांस दूंगा, 1 महीना दूंगा, அதுவும் ஜனங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன், 1 மாதம் இறைச்சியை கொடுப்பேன், दिन रात खाने लायक दूंगा। இரவு பகலாய் சாப்பிட்டு தீர்க்க. विश्वास करने के लिए तैयार नहीं, விசுவாசிக்க ஆயத்தமாகவே இல்லை. उसका desperation to that level, even he couldn't depend on God. அவனுடைய டெஸ்பரேஷன் எங்கே வரைக்கும் வருகிறது,
தேவனை சார முடியாமல் போனான். वो क्या कहता है? அவன் சொல்லுகிறது என்ன? 11 अध्याय का 22वां पद को पढ़िएगा. 11வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை பாருங்கள். 22 क्या वे सब भेड़ बकरी गाय बैल उनके लिए मारा जाए, उनका मांस मिलेगा? प्रभु कहने के बाद कहता है. தேவன் சொன்ன பின்பு அவன் சொல்லுகிறான், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? समुद्र के सारे मछलियों को बटोरने क्या हो सकता है? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? परमेश्वर कहने के बाद भी विश्वास करने के लिए तैयार नहीं. தேவன் சொன்ன பின்பும் கூட விசுவாசிக்க ஆயத்தமா இல்லையே. एक महीना उनको खिला रहा हूं, ஒரு மாதம் நான் சாப்பாடு கொடுப்பேன், उनको उबने लायक मैं खिलाऊंगा. அவர்கள் முழுவதும் தீரத்தக்கதாக அவளுக்கு சாப்பாடு போடுவேன். क्या यह संभव है? இது நடக்குமா? क्या यह संभव है? இது நடக்கக்கூடிய விஷயமா? नहीं हो सकता. இது நடக்க முடியாது ஆண்டவரே. प्यारों देखिएगा, பிரியமானவர்களே கொஞ்சம் பாருங்க. विश्वास का नेव इतना हिल रहा है. விசுவாசத்தினுடைய அஸ்திவாரம் அவ்வளவாய் அசைகிறது. प्रभु आमने सामने बातचीत कर रहा है. தேவன் முகமுகமாய் பேசுகிறார். இல்லை இல்லை இவனுக்கு प्रभु को ये कहना पड़ा है. தேவனுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று. 23वां पद में 23ஆம் வசனத்திலே इस बात को कहना पड़ा है. இதை சொல்லுகிறார் ஆண்டவர். क्या कहता है? என்ன சொல்லுகிறார்? ये यहोवा ने मूसा से कहा कि यहोवा का हाथ छोटा हो गया है. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, अब तू देखोगे, நீ காண்பாய். मेरा वचन जो मैंने तुझसे कहा वो पूरा होता है कि नहीं. உன்னிடத்தில் சொன்ன என் வார்த்தை நடக்குமோ நடக்காதோ என்று God challenges Moses. परमेश्वर मूसा को चुनौती कर रहा है. Hey, don't think I am an ordinary person. मत सोचो कि मैं एक साधारण मनुष्य हूँ. Don't think I cannot do all these things. ये मत सोचे कि सारे कार्य मैं नहीं करूंगा. God had to challenge him. परमेश्वर को उसको चुनौती करना पड़ा. आज कुछ लोगों के साथ परमेश्वर चुनौती के साथ खाने के लिए चाहता है. இன்றைக்கு சிலரோடு கூட தேவன் சேலஞ்சோடு கூட பேச வந்திருக்கிறார். क्या यहोवा का हाथ छोटा हुआ? தேவனுடைய கரம் குறுகி போய் விட்டதோ? मेरा वचन मैंने जो तुझसे कहा वो पूरा होगा. என்னுடைய வார்த்தை உன்னிடத்தில் சொல்லப்பட்டது, அது நிறைவேறும். अभी थोड़ा सा जवाब नहीं देने की वजह से, दे नहीं पाने की वजह से இப்பொழுது பதில் சொல்லாமல் கொஞ்சம் தாமதித்ததினாலே मूसा जाके 70 लोगों को वहां पर खड़ा करके उनके लिए उस आत्मा को उंडेलने के लिए प्रभु से विनती कर रहा है. மோசே போய் 70 பேரை கூட்டி சேர்த்து அவர்களுக்காக அந்த ஆவியை அவர்கள் மேலே கொண்டு வர ஜெபம் பண்ணுகிறான். वहां 2 जन डिसोबीडियंस को प्रकट करते हैं. அங்கே 2 பேர் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்துகிறார்கள். वे आए नहीं, वे आए नहीं. அவர்கள் அங்கே வரவில்லை. बुलाहट को सुन के आए नहीं. அழைப்பை கேட்டு இந்த 2 பேரும் வரவே இல்லை. आशीष पाने के लिए आए नहीं. ஆசீர்வாதம் பெற வரவில்லை. जिम्मेदारी को लेने के लिए आए नहीं. பொறுப்பை பெற வரவில்லை. लेकिन जहां वे थे वहां भी परमेश्वर ने आत्मा उंडेला. ஆனால் அந்த 2 பேரும் எங்கே இருந்தாங்களோ அங்கேயும் தேவன் அந்த ஆவியை அனுப்பினார். अबे मूसा परमेश्वर की मैग्नानिमिटी को देख रहा. அப்பொழுதுதான் தேவனுடைய பரந்த இந்த பெரிய கிரியை மோசே காண்கிறான். ओ व्हाट अ गॉड आई हैव. मेरा कितना सुंदर परमेश्वर है. डिले जरूर था, உண்மையிலேயே டிலே இருந்தது. डिमांड जरूर था, டிமாண்டும் இருந்தது. அங்கே डिसोबीडियंस जरूर था, கீழ்ப்படியாமையும் இருந்தது. लेकिन तौबी, அப்படி இருந்தும் तौबी, அப்படி இருந்தும் तौबी. அப்படி இருந்தும் प्रभु अपने लोगों के लिए कार्य करने के लिए तैयार. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக கிரியை செய்ய ஆயத்தம். तो मूसा देख रहा है, அப்பொழுது மோசே பார்க்கிறான், ये होगा, இது நடக்கும், ये होगा. இது நடக்கும், இது ஆகும். परमेश्वर मेरे लोगों को मांस खिलाने की ताकत रखता है. தேவனுடைய ஜனங்களுக்கு இறைச்சியை வழங்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். आंखें देख रहा है, வந்து பார்க்கிறான். एक रात में ஒரே இரவுக்குள் एक बहुत बड़ा काम प्रभु कर रहा है. ஒரு பெரிய கிரியை தேவன் செய்கிறார். आज सवेरे आराधना में आए हुए लोग, आपका विश्वास का नेव हिलता होगा. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்தினுடைய அஸ்திவாரம்
அசைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். कई प्रकार का प्रश्न आपको हिलाता होगा. அநேக விதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்து போயிருக்கலாம். परमेश्वर की वायदाओं को सुनने के बाद भी आपका विश्वास का नींव हिलता होगा. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தெளிவாய் கேட்ட பின்பும் உங்களுடைய விசுவாச அஸ்திவாரம் அசைய கொண்டிருக்கலாம். लेकिन परमेश्वर के हृदय को देखने के लिए आपके आंखों को परमेश्वर खोलने पाए. ஆனால் தேவனுடைய இருதயத்தை பார்ப்பதற்கு உங்களுடைய கண்களை தேவன் திறப்பாராக. परमेश्वर की हृदय की बातों को समझने के लिए आपको समझ खोलने पाए. தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்த காரியங்களை பார்ப்பதற்கு உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் திறப்பதாக. तब परमेश्वर की क्रिया को देखने के लिए परमेश्वर आपको सहायता करेगा. அப்பொழுது தேவ கிரியை காண தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Do not get desperate. आप डेस्परेट मत होइए. Do not allow the foundations to be shaken. आपके नींव हिलने मत दीजिए. And do not allow your desperation to swallow what God wants to do. आपकी निराशापन जो है परमेश्वर जो करने दे रहा है वो आकर के आपको निगलना ना दे. Let us have the dependence totally on God right now. अभी पूरे पूरे निर्भर उस परमेश्वर पर हम हो जाएं. Forgetting the delay, டிலே மறந்தவர்களாய், forgetting the desperation, டெஸ்பரேஷனையும் மறந்தவர்களாய், forgetting the demands, டிமாண்டையும் தள்ளி போட்டவர்களாய், and forgetting the disobedience. டிசோபீடியன்ஸையும் உதறி தள்ளிவிட்டு Let us depend on God and His word. நாம் தேவன் மேலே அவருடைய வார்த்தையின் மேலேயே சார்ந்து கொள்வோம். तब तुम देखोगे क्या परमेश्वर का हाथ छोटा हुआ कि नहीं. அப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் தேவ கரம் குறுகி இருக்கிறதா இல்லையா என்று. हम सब खड़े होके अपने आंखों को बंद करें. எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய கண்களை மூடுவோமா.